ஹாய் அஸ்ஸலாமு அலைக்கும் ஆல், வெல்கம் பேக் டு பியூட்டி அண்ட் பைஸ் vlog. இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ஆட்டுக்குடல் குழம்பு. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஒரு குக்கரில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் போட்டுக்கோங்க. போட்டுட்டு 4 பட்டை, 4 ஏலக்காய், 3 கிராம்பு போட்டுக்கோங்க. நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் 4 பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். நம்ம வச்சுருக்க கொழுப்பு எடுத்து ஃபஸ்ட்டு வணக்கும் போதே போட்டுக்கலாம். நல்லா சாட்டே பண்ணிக்கோங்க. நல்லா சாட்டே ஆனதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பெரிய வெங்காயத்தை போட்டுக்கலாம். அதையும் நல்லா சாட்டே பண்ணிக்கோங்க. வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஷேட் ஆகிற வரைக்கும் நம்ம நல்லா சாட்டே பண்ணிக்கலாம். ஒன்ஸ் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஷேட் ஆனதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க சின்ன வெங்காயத்தை போட்டுக்கலாம். சின்ன வெங்காயம் நல்லா பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா சாட்டே பண்ணிக்கோங்க. நல்லா வணங்கிடுச்சு. அடுத்து நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் நல்லா சாட்டே பண்ணிக்கோங்க. நல்லா சாட்டே ஆனதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் கரம் மசாலா போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் வந்துட்டு 1 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கலாம். நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவு போட்டுக்கோங்க. இதை நல்லா வணக்கிக்கலாம். அப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் போட்டுக்கலாம். இதையும் நல்லா சாட்டே பண்ணிக்கோங்க. இது நல்லா சாட்டே ஆனதுக்கப்புறம் நம்ம அறுத்து வச்சுருக்க தக்காளி போட்டு நல்லா சாட்டே பண்ணிக்கலாம். தக்காளி நல்லா ஸ்மாஷ் ஆகிற வரைக்கும் நல்லா சாட்டே பண்ணிக்கோங்க. கல்லுப்பு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி ஊற்றி நல்லா சாட்டே பண்ணிக்கோங்க. நம்ம கழுவி வச்சுருக்க குடலை சேர்த்துக்கலாம். குடல் சேர்த்து நல்லா அதையும் நல்லா சாட்டே பண்ணிக்கோங்க. சாட்டே ஆனதுக்கப்புறம் அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட் போட்டுக்கலாம். நான் வந்து தக்காளியும் தேங்காயும் போட்டு சேர்த்து அரைச்சி வச்சுருக்கேன். அது போட்டதுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா ஃபுல்லாக மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து கொத்தமல்லி தூவிக்கலாம். அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு குக்கரில் ஒரு 8 விசில் வெட்டுக்கலாம். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நம்ம குடல் வெந்துருச்சான்னு பார்க்கலாம். பார்த்திங்கன்னா நல்லா குடல் வெந்திருக்கு. இந்த ரெசிபி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பரான டேஸ்டியான குடல் குழம்பு ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய குக்கிங் வீடியோஸ் பார்க்கணுன்னா என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸ்டே டியூன். பாய்.